வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தில் வேலை செய்தவர்கள் பற்றியும் இந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்க பற்றி ஆல்ரெடி ஒவ்வொரு இடத்துலையும் 1000 முறை நாங்கள் திரும்ப திரும்ப ரொம்ப நம்பிக்கையோடு பேசியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல முதல்ல நான் என்னுடைய பேச்சு ஆரம்பிக்கும் பொழுது நன்றியிலேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். யாருக்கு நன்றி அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு பத்திரிகை நண்பருக்கும் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இது ரியாலிட்டியாக பார்த்துட்டு இருக்கிற எங்களுக்கு தெரியும் இந்த படத்தை நீங்கள் எப்படி கொண்டு போய் இதை சேர்த்துனீங்க அப்படிங்கிறதும். அதனால தான் இந்த படம் இன்றைக்கும் தொடர்ந்து நேற்று கூட சில தேட்டரில் ஹவுஸ்ஃபுல், இந்த வீக்கெண்ட் வந்து இப்போ ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. தொடர்ந்து அடுத்த வீக்கெண்டும் நம்பிக்கையோடு இருக்காங்க, தேட்டரில் பேசுகிறப்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த முதல்ல ஒரு புஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணுற ப்ரொமோஷன் அது காரணமாக இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி இந்த படம் வந்து ஒவ்வொருத்தரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் இந்த படத்தை பற்றி எழுதுனதும் இந்த படத்தை பற்றி விவாதித்ததும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்ததும் தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ அதனால் இந்த நன்றியை இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு தாண்டி இந்த படம் போய் கொண்டு போய் சேர்ந்ததுக்கும் அந்த எல்லா நன்றியும் உங்களுக்கு நான் தெரிவித்து தான் என்னோட பேச்சை நான் தொடங்க விரும்புகிறேன். இந்த நன்றிகளை தாண்டி எனக்கும் இந்த படத்தை பற்றி நிறைய எல்லா விமர்சனங்களையும் படித்தேன், எல்லா விமர்சனங்களையும் பார்த்தேன். உங்கள் கருத்துக்கள் எல்லாமே உங்கள் பாராட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய கருத்துக்கள் அதில் இருந்துச்சு, அது எல்லாமே கேட்டேன். தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மேன்மேலும் என்னை மெருகேற்றி இன்னும் நல்ல படங்களில் நடித்து இன்னும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து இன்னும் நல்லா நடிக்க முயற்சி பண்ணி தொடர்ந்து என்னுடைய நல்ல கலைப்படைப்புகளை கொடுக்க நான் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன். இப்போ என்னுடைய இந்த படத்தை பற்றி என்ன இந்த நன்றி இதுக்கு முன்னாடி நிறைய இதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினேன். ஆனால் இப்போ வந்து நன்றியை தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கேன். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் இந்த படத்தை சொன்னப்பவே என்னுடைய ப்ரொடியூசரை பற்றி ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறப்ப இந்த படம் அவர் தயாரித்தது ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் இந்த படத்துக்கும் சரி. ஏன்னா அவர் கொடுக்குற இந்த படத்துக்கு அவர் கொடுக்குற ஒரு முத்திரைங்கிறது வந்து ஒரு கல்வியாளராக இருந்து கொண்டு இளவரசன் சொன்ன மாதிரி இந்த படத்தை அவர் எடுத்தது அப்படிங்கிறது வந்து இதை நான் ஆல்ரெடி ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டில் எல்லா இடத்துலையும் சொன்னேன். இப்போ அது தெளிவாக வந்து எல்லாமே அது படம் பார்த்தனால உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு வந்து அப்போ இருந்தே நான் சல்யூட் அடிச்சுட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு முறை சல்யூட், மீண்டும் ஒரு முறை நன்றி. இந்த படம் இவ்வளோ பெருசாக எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம். இன்னொன்று, அவரை பற்றி நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும். இந்த படம் வந்து லாபகரமான படம்ங்கிறது நான் ஒரு 3 நாள் முன்னாடி சந்தித்தோம் எல்லாரும். இப்போ லாபகரமான படம் அப்படிங்கிறதுல அவர் சந்தோஷமாக அவர் பகிர்ந்துக்கிட்டாரு, சந்தோஷம். அப்போ நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இது மாதிரி இந்த கார்த்தி ஒரு மீம்லாம் காமிச்சேன். அவர் டெய்லியும் எனக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பார், ஆயிரக்கணக்கான மெசேஜ் அனுப்புவார் டெய்லியும். அதில் வந்து ஒரு மில்லில் அது 2 ஷோ போட்டாங்க இல்லையா, ஒரு மில்லில் அவங்க ஒர்க்கர்ஸ் லேடி ஃபுல்லாக விமன் இருக்கிற இது போல் விமன் ஒர்க் பண்ணுற மில்லில் கார்த்தி. ஸோ அவங்க அந்த லேடி ஷோ வந்து 2 ஷோ வந்து அவங்க ஒர்க்கர்ஸுக்கெலாம் போட்டாங்கங்கிறது அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி கார்த்திக் எடுத்து காமிச்சார். அதை நான் ப்ரொடியூசர் கிட்ட ஷேர் பண்ணேன், நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. அவர் அந்த இது லாபகரமான படம்ங்கிறதுக்கு எவ்வளோ ரியாக்ஷன் காமிச்சாரோ அதை விட ஒரு 10 மடங்கு இதில் ஹாப்பி ஆனார். ஸோ அந்த படம் வந்து சொசைட்டியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறப்ப அவருக்கு கிடைக்கிற அந்த ஹை வந்து எனக்கு உண்மையிலே பயங்கர அப்படியாப்பா அப்படின்னு அவர் அவ்வளோ எக்ஸைட் ஆனது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல படைப்பை கொடுத்து அந்த படைப்பு மக்களை போய் சேரும் பொழுது அதில் கண்டிப்பாக பொருளாக ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை தாண்டி அந்த படைப்பு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுலேருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிற ஒரு 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 நல்ல அவர்கிட்ட அந்த பண்பை பார்த்து நானே வந்து ரொம்ப அது அப்போவே அவர்கிட்ட ஆனால் என்னென்ன இதுக்கு பயங்கர எக்ஸைட் ஆகுறீங்கன்னா இதுக்கு தானேப்பா நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவர் சொன்னப்போ எனக்கு அவ்வளோ த்ரில்டாக இருந்துச்சு.
ப்ரொடியூசர் என்பதை தாண்டி அவரை வந்து கொஞ்ச நாளாக நான் அவர் கூட ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கார். அவர் அன்னைக்கு நான் அவர் கூட எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போயிட்டு அவர் ரூமில் வாப்பா இங்கே உட்காருன்னாரு. அப்போ சொன்னேன், ஆனால் பயங்கர மாசாக இருக்கணும் அவங்கள பார்க்க அப்படின்னு. ஒரு 4 பேர் வராங்க, இது பண்ணுறாங்க, கையெழுத்து போடுறாரு. இதில் வந்து இன்னொரு விஷயம் நடந்துச்சு. எனக்கு ஒரு தெரிந்த ஒருத்தர் வந்து ஒரு இந்த மாதிரி அவங்க கல்லூரியில் சேரணுங்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துருந்தாங்க. உனக்கு சாரை தெரிஞ்சால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்பாக கொடுங்கன்னான நான் கொண்டு போய் அந்த எனக்கு வந்து ஆனால் என்னென்னா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப அவர் கொடுத்தோன்னே என் கூட வேலை செஞ்சால் அது கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு உடனே அங்கேயே எடுத்து பார்த்து உடனே ஒரு பிஏ கூப்பிட்டு இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, இது யார்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு கையெழுத்து போகிறாரு, அங்கே ஒரு கையெழுத்து போகிறாரு, இப்படி போகிறாரு, அந்த பேப்பர் வாங்குறாரு, அப்புறம் திரும்ப ஃபாலோ பண்ணுறாரு. அது என்னாச்சு? அப்புறம் அவர் வந்து அந்த பிஏ வந்து சொல்கிறாரு, ஆல்ரெடி இது வந்து வந்திருக்கு, இந்த நம்ம ரிக்வெஸ்ட் வந்திருக்கு சார், இதை ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கோம், அது என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணுங்க என்னென்னு அப்படின்னு. அது எனக்கு வந்து ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அந்த இவரை பார்க்குறப்ப அருகிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டர்பிரனராகவும் சரி, ஒரு கல்வியாளராகவும் சரி, ஒரு தயாரிப்பாளராகவும் சரி, ஒரு மனிதராகவும் சரி, ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கார். இப்போ உங்கள் கூட படம் பண்ணுறது மட்டும் அது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். உங்களை தொடர்ந்து சும்மா உங்கள் கூட ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சா கூட எனக்கு போதும். உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க நீங்கள். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி. தொடர்ந்து உங்களோட படம் செய்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப இந்த பிடி சார் செய்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உங்கள் கூட வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நான் ஆர்வமாகவும் இருக்கிறேன். இந்த படம் இவ்வளோ பெரிய ரீச் ஆனதுக்கு இந்த படத்தில் இருந்த இவ்வளோ ஆர்டிஸ்ட்களை கொண்டு வந்து சேர்த்த ப்ரொடியூசர் கொண்டு வந்து சேர்த்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் இந்த கதையில் நம்பி ஒரு சின்ன பையன் நடிக்கிறான் அப்படிங்கன்னா படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு சின்ன கோர்ட் ரூம் ட்ராமா, மிகப்பெரிய இந்திய சினிமா மிகப்பெரிய ஜாம்பவான் பாக்யராஜ் சார் வந்து அந்த ஒரு சின்ன கோர்ட் ரூம் ட்ராமா, அந்த கோர்ட் ரூம் ட்ராமாவில் அவர் இல்லைன்னா அது அந்த கோர்ட் ரூம் எவ்வளோ எங்கேஜிங்காக இருந்திருக்குங்கிறது டவுட்டு தான். ஸோ அவருடைய பங்கு மிகப்பெரியது. ஆனால் இது எல்லாமே வந்து படத்தோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு சக்ஸஸ் மீட் வரைக்கும் கூடவே பயணித்து எங்களெல்லாம் உற்சாகப்படுத்துறது. இது அவருக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஊக்கம். இதை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா இதுலேயும் நீங்கள் வந்து எங்களை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இளவரசு அண்ணன் ரொம்ப ஒரு ஆக்டிங்கை நான் வந்து இந்த நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் கொஞ்சம் எனக்கு கண்ணை திறந்து இன்னும் ஆக்டிங் வந்து எப்படி அவர் கிட்டத்தட்ட வாழ ஆரம்பிச்சிருந்தார். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அவர் வந்து இளவரசு அண்ணனாவே இல்லை, அவர் அந்த கேரக்டராக திடீர்னு மாறிடுறாரு. ஒரு 3 நிமிஷம் முன்னாடி அந்த ஜோனுக்குள்ளே போனோன்னே லிட்ரலாகவே பக்கத்தில் இருக்கப்ப தெரியுது இவ்வளோ டெடிக்கேட்டடாக அவ்வளோ சின்சியராக கிட்டத்தட்ட இந்த கேரக்டராக மாறிடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு. அவரோட அப்புறம் அந்த கட்டு சொல்லி ஒரு 1 மினிட் ஆகுது அவர் அதுலேருந்து வெளியே வர. எனக்கு இது மிகப்பெரிய ஐ ஓப்பனர். ஏன்னா பொதுவாக வந்து நான் வந்து டைலாக்லாம் படித்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஸ்டண்ட்டுன்னு அது முன்னால் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அந்த செட்டில் அந்த நேரத்தில் அந்த மொமெண்ட்டில் அந்த கேரக்டராக இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறது வந்து அதை நான் ஸ்க்ரீனில் பார்த்தப்ப அவர் அங்கே நடிக்கிறப்ப ஒன்று தெரிஞ்சுது. அங்கேயே அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் பயங்கரமாக இருக்குது நீங்கள் நடிக்கிறதுன்னு சொன்னேன். ஆனால் அதை ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அது எப்படி ஒரு அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்தால் அது எப்படி எங்கேயுமே மிஸ் ஆகாமல் அது ஒரு முழுமையாக இருக்குங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங். விமர்சனங்கள்லாம் படிக்கிறப்ப இந்த சீனில் இப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கணும், இந்த சீனில் நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து அவர் ஒவ்வொரு தடவையும் அவரோட அந்த இதுதான் வந்துச்சு. ஒருவேளை இளவரசன் மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்துட்டா மேபி இங்கே இந்த சீனில் எக்ஸ்ட்ரா நடிச்சு இந்த சீனில் இன்னும் கவனம் செலுத்தணும், அது மாதிரி இல்லாமல் அந்த கேரக்டராகவே மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹேக்கை வந்து இந்த படத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ. எனக்கு மிகப்பெரிய லேர்னிங். அண்டு எவ்வளோ சின்சியரிட்டி, இவ்வளோ சின்சியராக இருக்கணுமா நடிக்கிறப்ப. அதாவது பொதுவாகவே நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன். எனக்கு ஃபைட்டு வந்து இவ்வளோ ஆக்ஷன் பண்ணதில்லை. போன படங்களில் அந்த குதிரையில் நானே பண்ணணும், நானே ஸ்டண்ட் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணேன். நடிக்கிறப்ப இப்படி ஒரு ஈக்குவேஷன் அது பின்னாடி இருக்குங்கிறது வந்து ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டு வரப்ப இப்படி ஒரு தருணத்தில் நான் கொஞ்சம் எவால்வ் ஆகி மெச்சூர் ஆகிக்கிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் இவரை போன்ற ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் சந்திச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ மறுபடியும் இளவரசனாக்கு ஒரு நன்றி. அதை தாண்டி பிரபு சார், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க இந்த படத்தில். பிரபு சார் இருந்தார், அண்டு பட்டிமன்ற ராஜா சார் இருந்தார். அவர் கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டு இருக்கு. தேவதர்ஷினி மேம், நிறைய பேர் இந்த படம், வினோதினி மேம், இந்த படம் முழுக்க ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பிடி சார் படத்தினுடைய சக்ஸஸுக்கு
ப்ரெஸ்ஸில் இருக்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு லான்ச் நடந்துச்சு. இது 3வது முறையாக இங்கே வரோம். ஆனால் அப்போல்லாம் வந்து யாருமே படம் பார்க்கல, படம் பார்க்காமையே படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லோரும் படம் பார்த்துட்டாங்க. இன்றைக்கி வந்து 3வது வாரமாக கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் 120 தேட்டரில் படம் ஓடிட்டுருக்கு தமிழ்நாடு முழுவதும். அப்ராட்லேயும் நல்லா போயிட்டுருக்கு. பாக்யராஜ் சார் பேசும்போது சொன்னார், இந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் வந்து 2 நாள் கூட ஓட முடியறதில்ல. 1 வாரம் ஓடினா பரவாயில்ல, 2 வாரம் ஓடினா சக்ஸஸ்ஸு, 3 வாரம் ஓடினா மிகப்பெரிய ஹிட்டு. அந்த நிலைமைக்கு இன்றைக்கி வந்துருச்சு. அதுக்கு சார் சொன்ன மாதிரி நிறைய சேனல்ஸ், ஓடிடி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுனால 50 நாள் எனக்கு கூட பிடி சார் படத்துக்கு 50வது நாள் கொண்டாடணுன்னு ரொம்ப ஆசை. பார்ப்போம், எவ்வளோ படம் நல்லா தான் போயிட்டுருக்கு. 50வது நாள் கொண்டாடுவோன்னு நினைக்கிறேன். அது நம்ம கையில் இல்லை. ஸோ அந்த மாதிரி 50வது நாள், 25வது நாள், 50வது நாள்லாம் வந்து இன்றைக்கி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு தமிழ் சினிமா இருக்குது. ஏன்னா 28வது நாள்லேயே வந்து அமேசான்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ படத்தை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தியேட்டரில் எப்படி ஓடும்? ஓடாது. ஸோ 30 நாளுக்கு மேலே ஓடுறதுன்றது வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு இந்த காலகட்டத்தில். அதையும் மீறி இன்றைக்கி பிடி சார் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. நல்லா போகிறத விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எனக்கு இந்த படத்தில் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒரு நல்ல படம் பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட பேசாதவங்கெல்லாம் கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியல, பிரதர் ஹிப்ஹாப் ஆதி இன்னைக்கு காலையில் நான் இந்த வர்றதுக்கு முன்னாடி கேட்டேன், 12,25,00,000 இன்ன வரைக்கும் கலெக்ஷன் ஆகிருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆதி ப்ரோ அவர்களுக்கு இந்த படம் வந்து நிறைய வெற்றி படங்கள் அவர் கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு வெற்றியில் வந்து ஒரு திருப்தி இருக்கணும். அதுதான் எனக்கு ஒரு நல்ல படம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் இருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு காரணம் கார்த்திக் இயக்குனர். நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. படத்தில் எந்த ஒரு சீன்லேயுமே எந்த ஒரு இதுலையுமே ஒரு தொய்வு இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், அந்த டைலாக் ஆகட்டும், அந்த கிளைமேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு சிறந்த ஒரு இயக்குனராக வர்றதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலே கொடுப்போம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த படமும் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலில் பண்ணுறாருன்னு நான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கேன். அதை மீண்டும் இங்கே வந்து இந்த நேரத்தில் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் நடித்த அனைவருமே ரொம்ப தத்ரூபமாக, அது கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்கிறது வந்து டைரக்டர் தான் சொல்லுவோம். அந்த டைரக்டர்னால அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அவர் கேட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்தோம் ஆக்டர்ஸை. அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். பட் அதனால் எனக்கு கூட பட்ஜெட் நிறைய ஏறிடுச்சுன்னு சொன்னேன். நான் டைரக்டருங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிறதுக்கு இதுதான், இந்த மேடை தான் கரெக்டாக, நிறையெல்லாம் செலவு பண்ணாதீங்க, சிக்கனமாக படம் எடுங்க, நல்ல படம் எடுங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த படம் ஒரு நல்ல படம், சிக்கனமாகவும் எடுத்துருக்குறோம். ஆர்டிஸ்ட்லாம் நிறையா வந்தவுடனே அது பெரிய படம் ஆயிடுச்சு. முனிஷ்காந்த் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவார், ரொம்ப நல்லா காமெடி பண்ணிட்டு போவார். அதே மாதிரி பாண்டியராஜன் சார், தியாகராஜன் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். இளவரசு சார் சொல்லவே வேணாம், எல்லா பத்திரிகையிலும் அவரை பற்றி எழுதாத பத்திரிகையே கிடையாது. நான் உண்மையிலேயே இந்த படத்தை ரிவ்யூ தான் நான் இது வரைக்கும் நான் ரிவ்யூலாம் படிக்கவே மாட்டேன்.
பட் இந்த படத்தில் என்ன தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். எல்லாருமே ரொம்ப நல்லா எழுதியிருந்தீங்க. உங்களால் தான் இன்றைக்கி இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆச்சு. அதுக்கு இன்னொரு முறையும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பா பாதி பிரதர் தான் இந்த படத்தை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அதில் எனக்கு ஃபஸ்ட்டு படம் அவரோட சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது நான் வந்து மியூசிக் டைரக்டராக கோமாளின்ற படத்தில் ஒர்க் பண்ணோம். அப்போ எனக்கு அவர் அவ்வளோ பழக்கம் கிடையாது. இந்த படத்தில் அவர் ஹீரோவாகவும் 25வது மியூசிக் பண்ணியிருக்கிற படமாகவும் இது அமைஞ்சது. படத்துடைய ரீரெக்கார்டிங் தனியாக பேசப்பட்டது. அதுக்கும் அவர் இந்த படத்தில் அவரை தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு தான். ஸோ டைரக்டர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணார். அவருக்கு கொடுத்த பாத்திரத்தை அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் ஆதி ப்ரோ. ப்ரோ நம்ம நிறைய படம் பண்ணணும் ப்ரோ. பாக்யராஜ் சார் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு கலக்கிட்டு போயிடுவார். நான் கூட கேட்டேன் டைரக்டரை, பாக்யராஜ் சார் பெரிய ஆர்டிஸ்ட்டு வேணுமான்னு. இல்லை சார் அவர் வந்தால் தான் சார் அந்த கிளைமேக்ஸ் நிற்கும் அப்படின்னாரு. இல்லைப்பா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், நானே பேசிடுறேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வந்து பண்ணிடுவாருன்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து பண்ணி அந்த கிளைமேக்ஸை தூக்கி கொடுத்தாரு பாக்யராஜ் சார். கேமராமேன் ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருந்தார். முன்னாடியே பேசினாங்க ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பேசினார், ஆனால் கருத்தோடு பேசினார். இதுதான் ஃபஸ்ட்டு டைமு அவரை இங்கே நான் மீட் பண்ணுறது. ரொம்ப சந்தோஷம். அப்போது அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பிரபு, கேஆர் பிரபு, அவர் எல்கேஜியினுடைய டைரக்டர், படத்தினுடைய டைரக்டர், இந்த படத்தினுடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், அவருக்கு கூட விக்கி, இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை சக்ஸஸ் ஆகிறதுக்கும் மற்ற எல்லா ப்ரொடக்ஷன்ஸ் மேனேஜர்ஸும் சேர்ந்து உருவாக்கியிருக்கோம். இந்த படத்துலேருந்து இனிமேல் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை எனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. அதை நிச்சயமாக நான் செய்வேன் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இதை வெற்றி படமாக்கிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிடி சார் திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவுக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி செலுத்துகிற கூட்டம் அப்படிங்கிறதுனால இந்த கூட்டத்தோடு நானும் சேர்ந்துட்டு நன்றி செலுத்திக்கிறேன் எல்லாத்துக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நன்றி முதல்ல வந்து ஹீரோவுக்கு தான் சொல்லணும், ஹிப்ஹாப் ஆதிக்கு. என்ன அப்படின்னா, அவர் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதோடு நிறுத்திக்காமல் அந்த டைரக்டர் அவர் ஒரு கதை சொல்லும்போது இது ரொம்ப நல்லா வரும்னு ப்ரொடியூசர்கிட்ட போய் அதை சிபாரிசு பண்ணி அது மெனக்கெட்டு ஒரு நல்ல டைரக்டர் கொண்டு வரணும்னு நினச்சாருப்பார். அதுக்கு தான் அவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து சொல்லும்போது இல்லை இந்த ஹீரோக்கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அவரும் ஒரு டைரக்டர்லாம் பண்ணியிருக்காரு, கதை எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தியாக இப்போ இளவரசு சொல்லிட்டு போன மாதிரி அந்த மாதிரி கதையாக இருந்தால் கூட இது எல்லாத்துக்கும் அல்லவே அந்த கேரக்டர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கணேஷ் அவர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணது அடுத்தபடியாக அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் பாராட்ட வேண்டியது வந்து கார்த்திக் அவர்கள். என்னென்னா இவர் சான்ஸ் வாங்கி கொடுத்து அவர் சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கிடைச்சதை வந்து ரொம்ப பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக வந்து அந்த படத்தை வந்து கதையோசனை எழுதி பண்ணியிருக்காரு. அது வந்து தனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டாரு, கடுமையாக உழைச்சார் அப்படின்ட்டு அவருக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஈரோட்டுக்காரருங்கிறது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சிட்டு, நானும் ஈரோட்டில் பிறந்ததுனால வாசம் மட்டும் அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஷூட்டிங் அப்பெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். சரி அந்த சைடாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் பிறந்த ஊரில் தான் அவரும் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு கூடுதலான ஒரு சமாச்சாரமாக இருந்தது. சரி நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து மறுபடியும் அவரும் வந்து வெற்றி கொடி நாட்டிட்டார் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே பேசும்போது
இந்த தொகுத்து வழங்கின ஐஸ்வர்யா அதுக்கு பேசுறதுக்கு என்ன மேட்ரு இருக்குன்னே தெரியலையே, என்ன பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லோரும் நன்றி சொல்லுவார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சுருக்கமாக முடிச்சுட்டு போகுதுன்னு நினச்சா அவங்க பல விஷயங்களை சொன்னாங்க. படத்தை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அது இந்த மெட்டீரியல் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன், வரும்போது எழுதிக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது பரவாயில்லையே விவரமாக பேசுகிறாங்க, நிறைய மேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டான்னு. அப்புறம் இன்னொருத்தர் அவங்க பக்கத்துலேயே அந்த கடைசியில் உட்காந்து யாரோ ஒருத்தர் எழுதிட்டு இருந்தார், யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்ட் அவரும் உட்காந்து என்னமோ நோட் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு கவனித்தேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர்னு அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் இப்போ பேசும்போது தான் கவனித்தேன் அவர் நிறைய விஷயம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், இந்த ரேப்பு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஆண்கள் அப்படின்னே சொல்ல, அது தவிர்க்க முடியாத ஒரு சமாச்சாரம். இந்த ஆண்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்குங்க, அது ஜீன்ஸ்லேயே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். பெண்கள்னாலே ஆண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது அதை ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது சொல்லுன்னு சொன்னோம்னா பத்தினி சொல்லுன்னா லைனாக சொல்லுவான். நான் சொன்ன மாதிரி தமிழ் சாவித்திரி அது இது நல்லா இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. ஏகப்பத்தினி வருதுன்னா ஒரே ஒரு ஆள் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, வேறு யாருக்கும் சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா பெருசாக சொல்கிறது இல்லையில்ல, ஒன்றா ஸ்ரீராமன் ஸ்ரீராமன், அதனால் அது ரேர் கேஸுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரேர் கேஸுன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் சொல்லும்போது அந்த இன்னும் நிறையா விஷயங்கள் அவர் படிச்சிருக்காரு. காரணம் நேரங்கிறது கம்மியான விஷயங்கள் மட்டும் சொன்னார். அடுத்தபடியாக நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது நான் ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணதை நான் நினச்சிக்கலாம். ஆனால் அது நான் வந்து எவ்வளோ கன்னினஸாக பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். என்னென்னா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது கிளாப் கொடுத்துருவாங்க. அந்த கிளாப்பு நம்ம தான் கிளாப் அடிக்கணும். அப்புறம் அது அவ்வளோ பெருசாக அதை தூக்கிட்டே சுற்றிட்டு இருக்கணும். அதோடைய இந்த டைலாக்கு ஸ்கிரிப்ட் அது இதெல்லாம் வச்சுட்டு இது கிளாப் அடிக்கிறதுனா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அங்கே நம்ம ரெடியாக இருந்து கிளாப் காமிக்கணும், இல்லைன்னா அடிக்கணும். அப்படிங்கிறதுனால இது ஒரு இடைஞ்சலாகவே இருக்கு. மற்ற ஆர்டிஸ்ட்டு போய் டைலாக் சொல்கிறதுக்கோ அதுக்கோ இதுக்கோ அதெல்லாம் கவனிக்கிறது மற்றதுக்கெல்லாம் வந்து இது கிளாப் அடிக்கிறது பெரிய ஒரு தொல்லையான வேலையாக இருக்கு. இது எப்படியாவது அவாய்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படா அவாய்டு பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தேன். அங்கே சோம்நாத் ஆர்ட் டைரக்டர் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேகர்னு ஒரு ஆள் அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தாப்புல. அவர் எல்லாத்துலேயும் பூந்துக்குவாப்புல, அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியே எல்லா வேலையும் பார்க்குறது பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆள் துருதுருன்று கிளாப் அடிக்கிறதுல வந்து தெரியுமா, அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் எப்படி அடிக்கணும் தெரியுமா அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. சரி இந்த ஆள் கொஞ்சம் தெரியும் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே நான் ஷார்ட் 5 அப்படின்னு சொல்லிட்டு பை 3 டேன்னு சொல்லி உளர்னேன். வேணுன்னேன் என்னையா சொல்கிற நீ, ஒரு கிளாப்பு கூட கரெக்டாக சொல்ல தெரியலையான்னு 2 தடவை பார்த்தாரு. பை 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 டெக் 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 அப்படின்னு 2 தடவையும் தப்பாக சொல்ல ஆரம்பிச்சோன்னே உடனே டேரக்டர் யோ சேகரிங்க வா, என்னையா நீ ஒரு கிளாப்பு கூட கரெக்டாக சொல்ல தெரியலன்னு சேகர்ட்டு கொடுத்தாரு. அவன் ஸ்டைலாக வாங்கிட்டு அப்படியே அடித்தான். அதோடு சரி நான் அப்படியே ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறம் கிளாப்பே தூக்குற வேலை இல்லை. அப்புறம் தப்பிச்சுக்கிட்டேன் நான். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னு இவ்வளோ பெரிய கதை, இந்த இளவரசு தான் இந்த கதை எனக்கு ஞாபகம் வருது. அவருடைய தொழில் வேறு, அவர் முதல்ல வந்தது இல்லைங்களா. இவர் என்ன தப்பு பண்ணி கேமராமேனே நீ நடிக்க போட, நீ எல்லாம் இதில் சரியாக வரமாட்டேற அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா கேரக்டரும் காமெடியும் பண்ணுறாரு, சீரியஸும் பண்ணுறாரு. எனக்கு படம் பார்க்கும்போது இவ்வளோ நல்ல கேரக்டர் பண்ணிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது யாருக்கு என்ன வரணுமோ அது எப்படி சுற்றினாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து தான் சேரும். அதனால் இளவரசு அவர்கள், முனிஷ்காந்த் இவங்க எல்லாமே வந்து இந்த படத்தில் சிறப்பான முறையில் நடிச்சிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கதையினுடைய இதை வந்து கேட்டுக்கிட்டு அவர் சொன்னதை வந்து கார்த்திக் அவர்கள் ரொம்ப மெனக்கெட்டு கரெக்டாக பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் மாதிரி நம்ம மாதேஷ் கேமராமேன் மாதிரி இவங்க எல்லாமே வந்து இன்னும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் முதல் கொண்டு எல்லாருமே அவருக்கு ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருமே ரொம்ப நல்ல கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் வேலை பார்க்கும்போது ஜாலியான ஒரு டீமாக வேலை பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் படம் பார்க்கும்போதும் ரொம்ப நிறைவாக இருந்தது. முன்னாலேலாம் வந்து 50 ஒரு 100 நாள் ஓடினா தான் படம் அதுதான் வெற்றி விழா வரும். இப்போ 175 நாளுங்கிறது இப்போ அப்படி இல்லை. 5வது நாள் 7வது நாளே வந்து வெற்றி விழான்னு
அப்புறம் படம் வந்து முன்னாள் எல்லாம் ப்ரிவியூ அப்படி இப்படிங்கிறதுலாம் இருந்தது. இப்போல்லாம் தேட்டரில் தான் கொண்டு போய் ப்ரெஸ்ஸையே கொண்டு போய் உட்கார வைக்கிறான். ஏன்னா முன்னாலேயே சொல்லிகள் ஏதாவது கெடுத்து விட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கும் பாதி பயம், யாரும் தைரியமாக படமும் போடுறதில்ல. ஆனால் இந்த படமெல்லாம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாலேயே கரெக்டாக வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வந்து கணேஷ் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட், ஏன்னா நான் வந்து படம் பார்க்குறதுக்கு முன்னாலேயே எனக்கு ப்ரெஸ்ஸில் பார்த்துட்டு எனக்கு ஒரு 5-6 பேர் ஃபோன் பண்ணி சார் படம் பார்த்தோம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ சீக்கிரமாகவே இந்த வெற்றி விழா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எப்படா ஒரு 50 நாள் ஓடி வெற்றி விழா இல்லை 75-100 நாள் அப்படிங்கிற மாதிரி இப்போ அது ஒரு கனவு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு அது விஞ்ஞான முன்னேற்றத்தில் அப்படி தான் வரும். ஏன்னா இப்போ ஒரு ஏல ஓடி பியில் ஓடி சியில் ஓடி அப்புறம் கடைசியில் டென்ட் அப்படின்னு வர்றது இல்லாமல் இப்போ ரிலீஸே 10th வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அவ்வளோ நாள் ஓடும்ட்டு. இருந்தாலும் அதையும் தாண்டி 25 நாள் 50 நாள் அப்படிங்கிறதெல்லாம் சில நேரங்கள் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிச்சு இல்லை, ஒரு பெரிய பொடி பிடிச்சிக்கிட்டல அந்த மாதிரி படம் எடுத்து நல்லா ஓடுற அளவுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் முயற்சி பண்ணோம். ஸோ இந்த படத்துக்கு பத்திரிகையாளர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விமர்சனங்களை கொடுத்து உங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது பெரிய லெவலில் இருந்தது. அதனால் மேலும் மேலும் இந்த மாதிரி டீம் வளர்கிறதுக்கு பத்திரிகையாளர்களுடைய இதே மாதிரி சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். கணேஷ் சார், பகீரா சார், தம்பி முனிஷ்கான், அருமையாக பேசி வலியுறுத்தி கருத்தை வலியுறுத்திய டைரக்டர் அமரன் அவர்கள், கேமரன் மாதேஷ், வேணுகோபால், கார்த்திக்கு வந்து நான் தான் நன்றி சொல்லணும். சில படங்களில் ஊதியம் மாத்திரமே முக்கியம், ஏன்னா மாதமான இஎம்ஐ கட்டணும், அதனால் கூப்பிட்ட இடத்துக்கு போகணும். வேணான்னு புறக்கணிக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகளில் பெரும்பாலும் சினிமாக்கள் இருப்பதில்லை. அதில் நானும் ஒருத்தன், அதனால் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கணும். ஒரு சில படங்கள் கூப்பிடும்போது வந்து சில தான் வந்து டெலிஃபோனில் கதை கேட்கும்போது நமக்குள்ளார அந்த ஆவி பூத மாதிரி பூர்ற மாதிரி சில இயக்குநர்கள் விதைப்பாங்க. அவங்க புதிய டைரக்டராக பழைய டைரக்டராங்கிற கணக்கெல்லாம் வராது. அவங்களுக்குள்ள அந்த கதாபாத்திரம் என்னவா ஊறி இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுத்துவாங்க. அப்படி தான் அந்த பிடி சார் கதை வந்து தம்பி அருணாச்சலம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரினே வேல்ஸ் இன்டர்நேஷனலில் வந்து புது டைரக்டர் படம் பண்ணிடுச்சு, நெஞ்சமுட்டு நேர்மை உண்டு படம் பண்ண டைரக்டர் படம் பண்ணுறாரு, அவங்க எப்போ மீட் பண்ணாரு. அவர் மீட் பண்ண அவர் படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு டைரக்டருக்கும் வேலை வந்து எப்படி மாறும்னே தெரியாது. ஃபோன்லேயே சொல்லுங்கண்ணே, ஒரு 20-25 நிமிஷத்தில் என்னோடய கதாபாத்திரம் அந்த சூழலை வந்து சொன்னார். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சாதாரணமாக கடந்து வந்த அன்பின் உறவு முறைகள் இப்போ காலம் மாற 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 வெளிப்பாடுகள் வர வர ஒரு மாதிரி ஒரு பயமுறுத்தல் வெப்பு வருது. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேப்பப் பண்ணிட்டோம்னு இல்லை, ஜாலியாக போயிடும். அதெல்லாம் செய்கிறதுக்கு மனசுக்குள்ள அத்துமீறி பேசினா கூட பிடிக்கிற பொண்ணுகிட்ட கூட ஒரு வார்த்தை அதிகமாக விட்டால் தப்பாக போயிருமோங்கிற ஒரு முன்ஜாக்கிரதை உணர்வோடு இருந்தது ஆண்கள் பெண்களுக்கு. அது ரெண்டுக்குமே அந்த வரையறை இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்போ வரும்போது வேற மாதிரி இருக்கும்போது ஒரு கையாளாகாத தகப்பனுடைய மனநிலையை வந்து எனக்கு வந்து விசுக்குன்னு உள்ளர இன்ஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லணும் டைரக்டர். எப்போவாது தான் எனக்கு அந்த மாதிரி சில கதாபாத்திரங்கள் வந்து அந்த மாதிரி உள்ளர ஏறும். ஸோ படம் பூரா என்னென்னா எங்கேயாவது எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா எப்போ பார்த்தாலும் வர நேரமெல்லாம் அழுதுருவோமோ. அது பழைய நடிகர்கள் ஒரு சித்தூர் நாகையன்னு வந்து ஒரு தெலுங்கு நடிகர் இருப்பார். அவர் படத்தில் செத்தான் கதையை ஆரம்பிக்கும். அவர் வந்து என்னன்னா இனிமேல் தான் கதை ஆரம்பிக்கின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆயிரமோன்னு எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது. பட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக இருந்ததுன்னா இந்த தகப்பன் இந்த மாதிரியான குடும்பம் இந்த மாதிரியான எமோஷனை உள்ள வைக்கும்போது அதை கேள்வி பண்ணி போகிறதுக்கு இன்றைய சூழலில் இளைஞர்களால் அல்லது எல்லாராலையும் விரும்பப்படுகின்ற ஒரு ஹீரோ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அந்த ஹீரோவை மையப்படுத்தி தான் இந்த மாதிரி கதைகளை சொல்லணும். இல்லைன்னா தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. அதுக்கான சூழ்நிலை. ஏன்னா அவனுக்கு 1008 சொந்த பிரச்சனை இருக்குது. தேட்டர்லேயே வந்து உட்காந்து இங்கே இருக்கிறதெல்லாம் கிளப்பி விட்டு போனோம்னா ஏன்டா சாமி இது எதுக்கடா தேட்டருக்கு ஒரு 2 பாட்டு பார்த்தோமா 2 சண்டை போட்டோமா கொஞ்சம் பொழுதுபோக்கலன்னா தான் நீங்கள் எங்கேயும் வந்து படுத்துறீங்கடான்னு. அதையும் மீறி இந்த கதையை வந்து ஒரு இப்போ அதை வந்து அவரோட லைவ் ஷோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் வேறு மாதிரி அவரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சினிமாவை தாண்டி அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப கன்சர்னாக இந்த மாதிரி ஒரு எமோஷனுக்குள்ளே தன்னை வந்து பொருத்தி பார்த்துக்கிறதுக்காக முதல்ல ஹிப்ஹாப் பாதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சீனியர் ஆக்டரா ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் டிசிஷன் தம்பி. அது வந்து ரொம்ப ஷூட்டிங் டைமில் உங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் அவர்களுக்கு, தயாரிப்பாளர் சார் அவர்களுக்கு, ஹீரோ சார் அவர்களுக்கு பெரிய நன்றி. மற்றும் நான் உங்கள் கூட நடித்த மொத்த நடிகர்களுக்கும்
மிகப்பெரிய நன்றி. இதை வந்து வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்த்த பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய நன்றி. முதல்ல என்னோட நன்றி வந்து நான் ஆதி பிரதருக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த படம் இவ்வளோ பெருசாக போனதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். ஏன்னா நம்ம யோசிச்சப்போ ஒரு கதையாக யோசிச்சு அதை அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ வைடராக போய் இன்னைக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு ஒரு முதல் நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த படம் வந்து என்ன நினச்சோமோ அதை பெரிய அளவில் எடுத்து சரியான ஆர்டிஸ்ட்டு கேட்டதை கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ பெருசாக்குன ப்ரொடியூசர் டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர் அமரன் சார், மாதேஷ் அண்ணன், எடிட்டர் ஜி.கே. பிரசன்னா, ஸ்டண்ட்டு மகேஷ் மேத்யூசி, இந்த மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், காஸ்டியூம் ஸ்வப்னா, எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ இந்த படத்தில் ஆர்டிஸ்ட்டாக சொல்லணும், மேடையில் பெரியவர்கள் நிறையா இருக்காங்க, இருந்தாலும் ஒரு அங்கீகாரமாக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறது இளவரசர் சாருக்கு. ஃபஸ்ட்டு இளவரசர் வந்து இந்த படத்தில் எவ்வளோ பெரிய பங்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்துருந்தா அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பொண்ணோட அப்பா, ஊர் சைடில் இருக்கிற ஒரு பொண்ணோட அப்பா வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்க, ரொம்ப போட்டு அழுது ரொம்ப ட்ராமாவாக்காமல் யதார்த்தமாக அந்த ஃப்ரம் பிகினிங்லேருந்து இந்த இன்சிடெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு இடத்துல கூட சின்ன சலனம் கூட ஆகாமல் அந்த மூடை அப்படியே கேரி பண்ணி இன்றைக்கி எல்லாருமே எங்கிட்ட பேசுகிறவங்க எல்லாம் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தவங்க எல்லாருமே இளவரசர் சார் என்னங்க அப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை நான் அவர்கிட்டையும் ஷேர் பண்ணியிருந்தேன். அவருக்கு வந்திருந்த ஒரு சில பாராட்டுகளையும் எனக்கு அனுப்பியிருந்தார். உண்மையிலேயே அவர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தார். அதுக்கு முக்கியமாக நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ முனிஷ்காந்த் அண்ணன் வந்து இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான இதுவாக காமெடினா, ரெண்டாவது ஊருக்குள்ளேயும் கொஞ்சம் சென்சிபிளான ஒரு இதுவாக பண்ணியிருந்தார். ரொம்ப நன்றிங்க. பாக்கியராஜ் சார் வந்து நம்ம படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாக மாறப்போகுது. ஸோ அது ரொம்ப கதையிலிருந்து கொஞ்சம் அந்நியப்பற்றவும் கூடாது அப்படிங்கிறப்ப ஜட்ஜாக ஒரு அந்த சேரில் உட்கார்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுமையான ஒருத்தர் இருக்கணும்னு பேசினப்ப நான் கேட்டவுடனே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கதை சொல்லி பாருங்க அப்படின்னாங்க. நான் சார்கிட்ட போய் சொன்ன உடனே அங்கேயே பேசி அடுத்த நாளே சரின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் இன்றைக்கி எல்லாருமே கோர்ட் ரூம் ட்ராமா ரொம்ப நல்லா இருந்தது, கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுக்கு இருக்க முக்கியமான காரணம் சார். ரொம்ப நன்றிங்க சார். சார் நம்ம படத்தில் வந்து இவங்க மதர் வந்து ஏண்டா இந்த போயின்னு இருக்க, ரேஷன் கடைக்கு போனால் கூட கை தடவரான்னு ஒரு டைலாக் வரும். இப்போ ரேஷன் கடையில் சம்மந்தப்பட்ட எல்லாமே இந்த படத்தை பற்றி ஏதோ கேஸ் போடணும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதான் சார், நம்ம குறிப்பிட்டு இவங்க தான் இப்படி தான் ஒரு நபர்னு ஒருத்தர் சொல்கிறோன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும், எந்த தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும். மற்றபடி இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு எந்த முத்திரையும் யார் மேலேயும் திணிக்கிற அளவுக்கு நான் இது கிடையாது, அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது. அந்த இடத்துல அந்த இதில் ஒரு கதாபாத்திரமாக தான் எடுத்துகிட்டு போகிறோமே ஒழிய, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஒரு சில சீக்வன்ஸும் இருந்துச்சு, அதை நம்ம நேரம் கருதி அதை கட் பண்ணிட்டோமே ஒழிய, மற்றபடி இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லை. கதாபாத்திரம் இப்போ வந்து ஒரு அதாவது ரேஷன் கடைக்காரர் இருந்தார் படத்துல, அந்த குறிப்பிட்ட கேரக்டர் கனகவேலோட உலகத்துல அந்த கதைக்குள்ள அப்படி ஒரு கேரக்டர் இருந்தது. நேரம் கருதி ஆட்டோக்காரனை போய் அடிக்கிறான், அடுத்து அவனு, அந்த மாதிரி இருந்துச்சு படத்துல. பட் நேரம் கருதி அதை எடுத்துட்டாங்க. பட் அந்த மாதிரி எண்ணம் கண்டிப்பா கார்த்திக் இருக்க வாய்ப்பே கிடையாது. யாரையும் புண்படுத்தணுங்கிற எண்ணம் கார்த்திக் இருக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். அந்த ஒரு ஏன்னா கதையை நான் கேட்டப்பவும் அது அந்த ஒருத்தன் அப்படி இருந்தாங்கிற மாதிரி தான் அது இருந்துச்சு. அண்ட் இது கண்டிப்பாக நாங்கள் பொதுவாக இதை சொல்லி யாரையுமே அப்படி நாங்கள் மனசார அப்படி யாருக்காவது ஒரு வேளை இது ஒரு மாதிரி பர்சனலாக ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து அந்த எங்களோட வருத்தத்தையும் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறோம். அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த படம் ஒரு கல்வியாளர், ஒரு கல்வி தந்தைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு வருது. எங்கள் ப்ரொடியூசரே ஒரு மிகப்பெரிய எஜுகேஷனலிஸ்ட். ஸோ அதனால நாங்கள் அதை அப்படி 19 அப்படி இது பண்ண முடியும்னா அது ரொம்ப முடிந்த அளவு யாரையும் காயப்படுத்தக்கூடாதுங்கிறது எங்கள் எண்ணம். அப்படி ஏதாவது காயப்பட்டிருந்தா தயவு செய்து எங்களை மன்னிச்சுக்கணும்.